கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். கண்ணாமூச்சி புரியுது அவருக்கு. கடவுள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு படைச்சிட்டு மனுஷனை உருவாக்கிட்டு தன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒழிஞ்சுனுக்கிறாரா? எந்த மாதிரி கேள்வி கேட்குற மாதிரி ஆகிட்டான் மனுஷன். கடவுள் ஒழிஞ்சுனுக்கிறாரு, அவர் என்ன பண்ணோம்? நான் ஒரு சிவயோகி வந்துட்ட பிறகு இந்த கேள்வி கேட்குறது தப்பு. கடவுள் ஒழிஞ்சுன்னு இல்லை, பட்டவர்த்தனமாக எங்குமாகிறாரு. கடவுள் எங்கே இருக்கிறாரு? பார்க்கும் இடமெங்கும் நீக்க மர நினைந்து இருக்கின்ற ஆனந்த பரிபூர்ணம். நான் சொல்ல, என்ன மொழி ஒரு தாத்தா சொல்லிட்டு போகிறாரு. பாக்குறதுலாம் இருக்குது, நீக்க முடியாது இருக்குது, நிறைஞ்சிருக்கு, ஒழிஞ்சு நகுதுன்னு ரொம்ப தெளிவாக சொல்லிடுறாரு. எப்படி தான் கடவுள் பார்க்குறதுலாம் இருக்குதுடான்றாரு. உனக்கு கண்ணு தெரியலையாப்பா? என்னெல்லாம் படைச்சார், உனக்கு கண்ணும் படைச்சாரா இல்லையா? அப்போ பார்க்குறதுலாம் இருக்குதுன்னா கண்ணில் பார்த்துருக்கணும் தானே நீ? உன் தப்பா அவர் தப்பா கடவுள் தப்பா? இப்போ எல்லாத்தையும் படிச்சுட்டு தேட வச்சுக்கிறாரா இல்லை தேடி நிற்கிறியா? கடவுள் தேட வச்சாரா, நடுவில் வந்தால் நான் இங்கே தேட வச்சானுங்களா? புரியாதவங்களோட விளக்கம் கேட்டு தேட போனது நீயா அவரா? கண்ணாடியே மேலே மாட்டினேன், தேர்ற தேன்னுங்கிற தேட்டு வந்து பொண்டாட்டி வர திட்டுறேன். நான் கண்ணாடி வச்சுருந்தேன், அடிக்கவும் செஞ்சுட்டேன், டைவர்ஸ் கூட பண்ணிட்டு வந்துட்டேன்னே வச்சுக்குவோம். இப்போ ஐயோ நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன்னு தள்ள கை வச்சா தெரியுது. யார் வச்சு நான் கண்ணாடி எங்கே எடுத்து போய்? உன் கண்ணாடி தான். உன் அறிவை எடுத்து போய் எங்கேயோ வச்சுட்டேன், உன் சிந்தனை திறனை எதுவுமே என்ன பண்ணிட்டேன், எங்கேயோ வச்சுட்டேன். ஏதோ ஒரு பொறும்போக்கு கிட்ட போனேன், இல்லை ஏதோ ஒரு ஜாதியில் ஒரு மதத்தில் போந்த. எது ஜாதின்னு கேட்டே நீ? ஒத்துக்கிறான் ஒருத்தன். நாங்கள்லாம் முதலியாருங்க 6 பேர் முதலமைச்சராக இருந்துக்கிறோன்றான். நாங்கள்லாம் யார் முதலியாருங்க? எத்தனை பேர் முதலமைச்சராக இருக்கிறோம்? அதனால் நாங்கள் யார்? ஆண்ட பரம்பரை. நான் எத்தனை முதலியார் சில்லுன்னு ஆகிட்டான். மனுஷன் முதலமைச்சராக இருந்தானா, முதலியார் முதலமைச்சராக இருந்தானா? முதலியாருன்னு அவனுக்கு ஓட்டு போட்டாங்களா, மனுஷன்னு ஓட்டு போட்டாங்களா? அவன் நல்லது பண்ணணும்னு ஓட்டு போட்டாங்களா, இல்லை முதலியார்னு ஓட்டு போட்டாங்களா? சொல்லுங்க. மனுஷன் தானே ஓட்டு போட்டாங்க, நல்லது பண்ணுறது தானே ஓட்டு போட்டாங்க. அப்போ சிஎன் அண்ணாதுரை முதலியாரா? இதை ஒருத்தன் பேசுகிறான்னு நம்ம கேட்குறோம் தானே. அவனை உள்ள சிறையில் போடணும், அவன் ஏன் போடல? ஏன் போடல? அவன் ஜாதி இதுவை வளர்க்குறானா இல்லையா? ஏன் போடல? வந்துடுவாங்க பின்னாடி. கேள்வி கடவுள். இப்போ நான் ஜாதிக்கிட்ட நிற்கிறேன். கேள்வின்னா கடவுள் எல்லாத்தையும் படிச்சுட்டு ஒழிஞ்சினாரு, தேட வச்சிட்டாரா? நீ மனிதனா மொழியாரா? மனிதனா மொழியாரா? நான் எப்படி பார்க்குறேன்னா, மனுஷனால தான் மொழியாரா இருக்க முடியும். மொழியாரா இருந்த காரணம் குருட்டுத்தனம். எந்த ஜாதி மொழியாளன்றதெல்லாம் இல்லை, ஏதோ ஒரு ஜாதியாக நீங்கள் உங்களை அடையாளப்படுத்தினாலும் அது என்ன? அது உங்கள் கண்முடித்தனம், உங்கள் குருட்டுத்தனம். உங்கள் குருட்டுத்தனத்தினால ஜாதி இருக்குதுன்னு சொல்லி மனுஷன்லேருந்து வேறுபட்டு தன்னை உயர்வாவோ அல்லது தாழ்வாவோ பார்த்துக்கிறீங்க. அவங்க உயர்வாக பார்த்துக்கிறாங்க, முதலியாருங்கெல்லாம் அவங்கள உயர்வாக பார்த்துக்கிறாங்க, தப்பு இல்லை, அது அவங்க இஷ்டம். தாழ்வாக பார்க்குறது உண்டு. சில பேர்லாம் நாங்கள்லாம் தாழ்த்தப்பட்டவர்கள் தாழ்ந்தவர்களே அவங்களே சொல்கிறாங்க, மற்றவங்களாம் சொல்ல வேண்டியதில்லை. அதுக்கு ஒரு தலைவர் பற்றி, தாழ்த்தப்பட்டவர்களுக்கான ஒரு தலைவர் இருக்கார் தானே. ஏன் இந்த ஜாதியெல்லாம்? அப்போ நாம் தான் அசிங்கப்படுத்திக்கிறோம். யாரை? மனிதத்தை. கடவுள் இல்லை, மனிதத்தை. நான் ஒரு மனிதன், இந்த பூமியில் வந்து இருக்கிறேன், நான் வாழணும், நான் சந்தோஷமாக இருக்கணும், நான் சாப்பிட்ணும், நான் துணிமணி போட்டுக்கணும், எனக்கானவங்களை கூட உறவாடணும், நான் எனக்கான கூட்டத்தை வச்சுக்கணும், அவ்வளோதானே. தீபா நீங்கள் என்ன ஜாதி? நாங்கள் வந்து இந்த ஜாதியை கூட தான் என்ன பண்ணுவோம், பேசுவோம். அப்படியா? கேட்டு பேச முடியும்? அப்போது நீ ஒரு சராசரி மனுஷனாக வாழ்கிறன்னா எல்லாம் தான் இல்லாமல் தானே வாழ்ந்துக்கிற. இல்லாத வாழ்ந்துக்கிறேன், ஆனால் பேசும்போது அப்படி பேசுகிறேன். எப்படி உனக்கு அந்த எங்கேருந்து வந்தது அந்த அறிவு? அப்போது உனக்கு அறிவு குருடாகுது. கடவுள் வெறுமையாக எல்லாத்துலேயுமே இருந்துன்னு பொருள்களை உருவாக்கிடுது. எப்படி உருவாச்சுன்னு உனக்கு தெரியாதனால கடவுள் என்னவோ வேற ஒரு ஒன்றா இருக்கிற மாதிரி உருவாக்கிட்டு தனியாலாம் இல்லை, எந்த பொருளாக கூடவும் இருக்குது. கடவுள் எங்கே இருக்குதுன்னா படைச்சதெல்லாம் இருக்குது இல்லை, அந்த படைப்பாக கூட பின்னி இருக்குது.
ஒரு அணுவை எடுத்தால் அதுக்குள்ளே வெற்றிடமாக இருக்குது. கடவுள் என்ன பண்ணல, ஒரு அணுவு கூட தனியாகவே உள்ள ஒரு அணுவு கூட கடவுள் என்ன பண்ணல தனியாக உள்ள. ஒரு அணுக்குள்ளவும் என்ன பண்ணுது, ஸ்பேஸை வச்சுன்னு அது உள்ள நியூட்ரான், எலக்ட்ரான், புரோட்டான் என்னென்ன கருமுகுதோ அவ்வளோ உழவு விட்டு நான் வெற்றிடமாக அங்கே என்ன பண்ணுது அங்கேயும். அப்போ கடவுள் இல்லாத ஒரு இடம் இல்லவே இல்லை. கடவுள் இல்லாத ஒரு இடம் இல்லவே இல்லை. அணுக்குள்ளும் அதான் இருக்குது. அப்புறமா ஒழிஞ்சு நகுது அது. நல்லவேளை அணுக்கூட புரியும் பொழுது நம்ம கடவுள் கூட சுற்றிங்கிறன்ட்டு. ஆனால் உனக்கு 6வது அறிவு உனக்கு முட்டாள்தனமாக ஆயிடுச்சு, உனக்கு கீழ்த்தரமாக ஆயிடுச்சு, அசிங்கமாகிடுச்சு. இப்போ என்ன கேள்வி கேட்குறேன்னா, கடவுள் தேடுற வச்சுக்கிறாங்க. கடவுள்லாம் தேடுற பொருள் இல்லை. கடவுள் ஏன் தேட வேண்டும் ஒரு வீடியோவே பேசிக்கிறேன். வீடியோவை பேச வச்சுக்கிறேன். அப்போ என்ன தான் இல்லை, கடவுள் ஒழிஞ்சின்னு இல்லை. நான் ஒரு சூன்ய வீடியோலாம் பார்க்காத ஒருத்தர் கேள்வி கேட்டுக்கிறார் போல். என்னோடய வீடியோ ஒன்று பார்க்காம என்ன பண்ணுறாரு ஒருத்தர், புதுசாக ஒருத்தர் கேள்வி கேட்கறது ஒன்றும் நியாயம் இல்லை, தப்பு இல்லை, ஒன்றும் சொல்ல முடியாது, நியாயம்தான். பட் அந்த கேள்விக்கு பதில் நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம், நிறையத்தில் சொல்லி வச்சிருக்கோம். உங்களுக்கு புரியுது தானே, கடவுள் ஒழிஞ்சுன்னுக்குதா? நம்மளாம் எங்கே உட்காந்துக்கிறோம், கடவுளுக்குள்ளே தான் உட்காந்து. நமக்குள்ளே என்ன ஆகுது, நமக்குள்ளே கடவுளுக்குது, கடவுளுக்குள்ளே நம்ம உட்காந்துக்கிறோன்னு பல வாட்டி சொல்லிக்கிறேன். என் குரு அதுவும் ஒரு வரியில் சொல்லி வச்சிடறேன், உனக்குள் நான் எனக்குள் நீ. இதில் மாற்றுக்கருத்தெல்லாம் கிடையாது. கடவுளுக்குள்ளே நமக்குள்ள நமக்கு மட்டும்தான் இல்லை, ஒவ்வொரு அணுக்குள்ளவும் அவனன்றி ஒரு அணுவும் அசையாது. எல்லாத்துலேயுமே யார் தாங்கிறத நம்ம ஒழிஞ்சுனுக்குதா? பட்டவர்த்தனமாக பேசி தெளிவாகவும் புரிய வச்சுக்கிறோம். இன்னும் நீ சடங்கும் மட்டையும் புரிஞ்சிருந்தேன்னா என்ன பண்ண முடியாது, நான் பேச முடியாது. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கிறேன், ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க பாருங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.